பரவாயில்ல, அவங்க செருப்பால அடிச்சா கூட பரவாயில்ல, நம்மளை பத்தி பின்னாடி பேசினா கூட பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு நிறைய செஞ்சிருப்போம் நம்ம. ஆனா அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாருக்கோ நம்ம இரக்கம் காட்டுறோம், அந்த இரக்கம் எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே அது வரும். அந்த குடும்பத்துக்கே, அந்த பிள்ளைகளுக்கே போகும், அது சந்ததி சந்ததியா போகும். அந்த இரக்க ஆண்டவர் அதை செய்யறாரு. ஆண்டவர் போகிற வழியில செய்யறாரு. கடைசியாக யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா ஒருவர் நமக்கு இயேசுவை அனுப்பலனா, அந்த குமாரனை அனுப்பலனாக்கா, இரக்கம் காட்டலனாக்கா, அவர் நமக்காக வந்து சிலுவையில மறைக்கலனாக்கா, அவர் உயிர் தெழாவிட்டால் இந்த வெற்றியை நம்ம அனுபவிச்சிருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கிறேன். அவர் பிதாவானவர் நமக்கு இரக்கம் காட்டினதுனால்தான் இயேசுவானவர் இரக்கம் காட்டி இன்னைக்கு ரட்சிப்பு என்ற பாத்திரத்தை நம்ம தூக்கிட்டு போறோம். நம்மளுக்கு ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்குதுனாக்கா இரக்க குணமும் ஒண்ணு இருக்கணுங்க. கண்டிப்பா ரட்சிப்பு இருக்கிறவங்களுக்குள்ள இந்த இரக்க குணம்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து ஐயோ இந்த 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 கிஃப்ட் வேணும், அந்த கிஃப்ட் வேணும், இந்த வரம் வேணும், அந்த வரம் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரக்க குணம் இருந்தாலே அதுவே ஒரு வரம் தான். அதனால அந்த இரக்க குணத்தை நம்ம கேட்போம். எல்லாமே கர்த்தரால் ஆகும், கர்த்தரின் சித்தத்தினாலே ஆகும். கர்த்தர் சித்தம் வச்சாதான் எல்லாமே நடக்கும் என்பதை மறந்துடாதீங்க. இந்த நாளில கர்த்தர் நம்மளுக்கு அவ்வளோ கிருபைகளை தருகிற தேவனா இருக்கிறார். அந்த இரக்க குணத்தினால எத்தனை அற்புதங்களை அவர் நடத்தினார். அவருடைய இரக்க குணத்தினால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். அவருடைய இரக்க குணத்தினால்தான் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டுக்குள்ள பல வியாதிகள் இருந்தாலும், நம்ம அதெல்லாம் கடந்து சென்று தாண்டி சென்று அந்த இரக்க குணத்தினால்தான் நம்ம இன்னைக்கு விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இரக்கம் காட்டலனாக்கா எங்க இரக்கம் காட்டுறாரு, எப்படி காட்டுறாரு? நம்ம டெய்லி வாழ்றதே அவருடைய இரக்கத்தினால தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அவருடைய இரக்கத்தினாலே எல்லாம் ஆகும். அவர் எல்லாமே ஆகும்னாக்கா அவர் ஆண்டவரே என் வாழ்க்கையில இரக்கம் காட்டுங்க இயேசு சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில இரக்கம் காட்டுங்க ஆண்டவர்கிட்ட நம்ம செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்ற உங்களுடைய சித்தத்தினாலே உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு விடுதலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மறந்துடாதீங்க. அந்த இரக்க குணம் ஆண்டவரே எனக்கு காட்டுங்க, எனக்கு அதுக்குள்ள வேணும் ஆண்டவரே, அந்த இரக்க குணம் எனக்கு வேணும் இயேசு சாமின்னு சொல்லுங்க. எத்தனை பேர் கிட்ட வேணாலும் பேசலாம். நான்லாம் டயர்டே ஆக மாட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, போதும் போதும் நிறுத்துங்க, வேண்டாம், ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிட்டு இல்ல. இரக்கம், ஐயோ ஆண்டவரே நான் இன்னைக்கு செய்யலைன்னா யார் செய்வா? ஆண்டவர் செஞ்சாரு இல்ல. சோ இன்னைக்கு ஆண்டோடைய கையா காலா நான் போனோம்னாக்கா, அந்த இரக்கத்தை காட்டணும்னாக்கா, அவருடைய சித்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவர்